திகழ்வரத கண்டமிதில் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாளும் விரைவுதலும் தரித்தடரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அப்பா தலைவர் பொற்கை பண்ணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு முன்னிலை வகுத்து கொடுப்பதற்காக காலை 8:30 முதலே இங்கே வந்து அமர்ந்து நமக்கெல்லாம் புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்று சொல்லக்கூடிய அளவிலே ஐயா மணிமொழியினர் அவருடைய வாரிசாக அவருடைய பெயரை காக்கும் ஒரு உன்னத தனையனாக இங்கே வந்து காத்து கொண்டிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அமர்ந்து நமக்காக காத்திருக்கின்றார். அவரை இங்கே முன்னிலை வகிப்பதற்காக ஐயா கார்த்திகேயன் மணிமொழியினர் அவர்களை முன்னேறி கிடைக்கிறோம். ஐயா கலைஞர் அவர்கள் முன்னிலையிலேயே கவிதை வாசித்து அப்படி ஒரு பெருமையை பெற்ற எங்களது பண்பாளர் தன்மான பாவலர் வெற்றி பேரொழி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேலே கிடைக்கிறோம். மதுரையில் பட்டிமன்றம் என்றாலே அவருடைய பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. அப்படிப்பட்ட பட்டிமன்ற பேச்சாளரும் அற்புதமான ஒரு மனிதமாகிய ஐயா அவனி மாடசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேலே கிடைக்கிறோம். ஐயா கலைஞர் ரவி என்னை மேடைகளிலே ஐயா வீரபாண்டிய தென்னவனர் அவர்களுடைய மேடையிலே என்னை அறிமுகப்படுத்திய அளவிலே அவர் எனக்கு மிகவும் என் தமிழை மேடை ஏற்றுவதற்கு காரணமாக இருந்தவர். அவரை மேடை கிடைக்கிறார். இப்பொழுது முறைப்படி விழா துவங்குகிறது. வணக்கம். உன் தாழ்மலர்களோடு எம் பணி சிறக்கும் என்று அன்னை தமிழை வாழ்த்தி இங்கே அற்புதமான ஒரு தமிழ் அமைப்பை தொடங்குவதற்கு எனக்கு ஊக்கமாக தமிழ்
அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் என்ற அளவில் இல்லாது என்னுடன் பணியாற்றக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாது என்னை பற்றி அறிந்தவர்கள் என்று சக தோழர்கள் என்னை பல வருடங்களாக தூண்டிக்கொண்டே இருந்தார்கள். நானும் இதற்கான வயது இதுவல்ல என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது ஒரு 1.5 வருட காலமாக, கடந்த வருடமே இது எப்படியாவது நீங்கள் துவங்குங்கள், நாங்கள் தூணாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொரோனா என்ற ஒரு பேரிடர் வந்து சூழ்ந்ததால் தள்ளி போனது. இப்பொழுதுமே எனது தந்தையார் அவர்கள் கடந்த ஜனவரியிலே இறைவனடி சேர்ந்ததால் அப்பொழுதும் தள்ளி போனது. ஆனாலும் என்னை வலுக்கட்டாயமாக பிடித்து ஒரு நாள் இதை பதிவு செய்வதற்கு காரணமாக எனது தோழர்கள் இருந்து பதிவு செய்தார்கள். நான் இதில் என்னுடைய பங்கு எதுவும் இல்லை என்றே சொல்லலாம். என்னை சுற்றி இருப்பவர்களே அதிகமாக எனக்கு ஊக்கம் கொடுத்து, இங்கே இந்த விழாவிற்கு கூட நான் யாரிடமும் போய் கேட்கவில்லை, கேட்காமலேயே என்னை அழைத்து பேசி, முகம் தெரியாமல் சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய ஒரு தம்பி என்னை இன்னும் உடன்பிறவா சகோதரன் என்று சொல்லாமல் உடன்பிறந்த சகோதரன் என்றே சொல்லக்கூடியவர். அவர்தான் முதலிலே எனக்கு ஒரு 10,000 ரூபாயை அனுப்பி வைத்தார். நான் வேண்டாம் என்று சொல்லியும் கூட சுமன் என்ற பெயரை தாங்கியவர், தஞ்சாவூர்காரர், வடசேரியை சேர்ந்தவர். அவர்தான் முதலிலே கொடுத்தார். அதற்கு பிறகு ஒரு 5 நண்பர்கள் எனக்கு நான் கேட்காமலேயே உதவி செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அற்புதமான ஒரு அமைப்பை தொடங்கும் சூழ்நிலை 3 முறை தள்ளி போனது. அப்படியும் இப்பொழுதும் தள்ளி போய்விடுமோ என்ற சூழ்நிலையில் 200 பேரை கொண்டு உள்ளரங்கத்திலே நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லியிருந்ததை வைத்து என்னுடைய நிர்வாகத்தினர்கள், எங்களது தமிழ் மொழி அறக்கட்டளை நிர்வாகத்தினர்கள் சொன்னார்கள், ஒருவேளை அடுத்து ஒரு வாரத்தில் இதையும் கூட கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து விடுவார்கள். அன்னை மீனாட்சி தான் நமக்காக இப்படி ஒரு வாய்ப்பை 3 முறை தவறி போய் 3வது முறையாக தொடங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இப்படி கொடுத்திருக்கிறார். நம்ம வருபவர்களை வைத்து தொடங்கி விடுவோம் என்று கூறிய அந்த காரணத்தினால் இன்று தொடங்குகிறோம். இங்கே இதற்கு எனக்கு தூணாகவும் உதவியாகவும் இருந்து என்னை பெற்ற மகனை விட மூத்த மகன் என்று எல்லா மேடைகளிலும் சொல்லக்கூடிய அப்பா கவிவித்தகர் பொற்கை பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள் என்று வரவேற்கிறேன். கவிஞர் கோ ஐயா அவர்கள் என்னிடம் முதலில் சொன்ன பொழுது, நான் ஐயா கார்த்திகேயன் மணிமொழியன் அவர்களை பார்ப்பதற்கு முன்னால் அவர் எப்படி இருப்பார், எப்படியெல்லாம் நடந்து கொள்வார் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது இந்த விடுதிக்கு சம்பள நாள் என்று நினைக்கிறேன், அன்று அனைவருக்கும் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தார். நான் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள், பணியாளர் ஒருவர் தான், மேலாளர் ஒருவர் தான் அமர்ந்திருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து என்ன என்று கேட்டார்கள். நான் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று கூறினேன். உள்ளே வாருங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது ஐயா அவர்கள் என்று. எனக்கு நீச்சலிட்டு போனேன். எப்படி ஒரு பண்பாளரை எப்படி உண்மையிலேயே, அதனால்தான் நான் சொன்னேன் புதுக்கி பிறந்தது பூனையாக என்று. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர் இங்கே வந்திருக்கிறார். அது இந்த தமிழ் மதுரை அறக்கட்டளைக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அவரை வரவேற்று இங்கே திரைத்துறையிலே அவர் காலத்திலே சிறு வயதில் மிகவும் துன்பத்தை அனுபவித்தவர். வறுமையான சூழ்நிலையிலும் கூட பாடலை அவர் ஒரு பைத்தியக்காரன் போல நேசித்தவர். அதற்காகத்தான் நாங்கள் கவிப்பித்தன் என்ற ஒரு விருதை கூட அறிவித்தோம். அவருக்கு பிடித்திருக்கும் என்று நினைத்தோம். இப்பொழுதும் கேட்டவுடன் அவர் உண்மையிலேயே எனக்கு மிகவும், நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் அருமையான ஒரு விருதை கொடுத்திருக்கிறீர்கள் என்று கூறினார். அப்படிப்பட்ட அந்த ஆத்தாய உன் சேலை அந்த ஆகாயத்தை போல என்ற பாடல் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தெரு கூத்துகள் நடக்கும் பொழுது அங்கே பாடுவார்கள். அப்பொழுது அந்த தெருக்கூத்து முடியும் சமயத்திலே அந்த பாடலை பாடுங்கள், அண்ணன் ஏகாதசி பாடலை பாடுங்கள் என்று கூறி அது பாடும் பொழுது நிறைய பேர் கண்ணீர் விட்டதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர். அவருடைய என்னமெல்லாம் இயக்குநராவது, ஏற்கனவே ஒரு திரைப்படத்தை இயக்குநராக பணியாற்றி இயக்கியிருக்கிறார். இப்பொழுதும் ஒரு படத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு இடையிலே கவிஞராக மிகவும் நல்ல பெயரை எடுத்துவிட்டார். ஆனாலும் அவருடைய எண்ணம் இந்த தமிழ் மதுரை அறக்கட்டளை விருதுக்கு பிறகு இயக்குநராக பல மைல்கல்களை அவர் தொட வேண்டும் என்று வாழ்த்தி அவரை வரவேற்கிறேன். அடுத்தபடியாக என்னை முதலாக ஐயா வீரபாண்டிய தென்னாவனார் அவர்களுடைய மேடைக்கு
நான் 10 வருட காலங்களாக தமிழை விட்டு கல்லூரி காலத்துக்கு பிறகு நான் அங்கிருந்து விலகியே இருந்தேன், குடும்ப சூழ்நிலை காரணமாக. அப்பொழுது முதல் முறையாக ஐயா எனது 2வது நூலுக்கு அணிந்துரை வழங்கினார்கள். அப்பொழுது அவரே என்னை அழைத்து, நீங்கள் மேடைகளுக்கெல்லாம் பேசலாம், வாருங்கள், உங்கள் கவிதை நன்றாக இருக்கிறது என்று கூறி ஐயா தென்னவனார் அவர்களை அறிமுகப்படுத்தி, அதன் பிறகுதான் என்னுடைய தமிழ் பயணம் மேடைகளிலே தொடங்கியது, பொது ஊடகங்களிலே தொடங்கியது. அதற்கு முழு முக்கிய காரணமாக இருந்தவர் ஐயா கவிஞர் ரவி அவர்கள். அவரை வரவேற்கிறேன். அடுத்ததாக பாரதியார் சொன்னது போல நண்பனாய், தோழனாய், பணியாளனாய், இன்னும் சொல்ல போனால் எஜமானனாய் என்றெல்லாம் சொல்லியிருப்பார், தெய்வமாய் என்று கண்ணனை. அப்படி எப்படி சொல்வது என்றே தெரியாத அளவிற்கு என்னை ஒரு தம்பியாய், ஒரு தகப்பனாய் என்று சொல்லலாம். அப்படியெல்லாம் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வலங்கைமான் தமிழ்ச்செம்மல் ஐயா வேலுமுருகன் அவர்களை, ராமவேலுமுருகன் அவர்களை வரவேற்கிறேன். அதன் பிறகாக வெற்றி பெருடைய ஐயாவை சொல்ல வேண்டும். அவர் இத்தனை வயதிலும் மிகவும் ஒரு சிறப்பான மனிதர், பண்பாளர் என்று சொல்ல வேண்டும். அவரை இங்கே வரவேற்கிறேன். அதன் பிறகாக ஐயா அவனி மாடசாமி எப்பொழுதும் என்னை அவருடைய கூட்டத்திற்கு செல்லும் பொழுது கூட என்னை சிலாகித்து பேசினார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். அவர் மனதிலே எங்கள் அப்பா கொக்கை பாண்டியன் அவர்களை போன்றே அவரும் மனதிலே எதுவும் வைத்துக் கொள்ளாதவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவரை வரவேற்கிறேன். அது போக சித்தப்பா பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தேனி விசாகன் அவருடைய மனைவி லட்சுமி விசாகன் வந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய வந்திருக்கிறார்கள். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஐயா கண்ணாடி கலைஞர் ராமலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய உடல்நிலையை கருதி கூட இங்கே நான் வேண்டாம் என்று கூறினேன். எப்பொழுதோ போக வேண்டிய உயிர் தமிழுக்காக போனால் என்ன என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இங்கே நேரம் கருதி அவரை அங்கே அமர வைத்து அவரை துன்பப்படுத்த வேண்டாம் என்று கீழே அமர வைத்திருக்கிறோம். அதனால் அவரையும் வரவேற்கிறேன். இப்பொழுது மேடையில் அப்பா கொக்கை பாண்டியன் அவர்கள் தலைமை உரையை முடித்தவுடன் ஐயா அவர் வெளியிலே ஐயா செல்ல வேண்டியிருப்பதால் நமக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். அதனால் விரைவாக இந்த விழாவில் அவரை பேசி முடித்துவிட்டு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வானவரின் 8ஆயிரம் எவரேனும் அறிந்ததுண்டா? தமிழுக்கும் இவருக்கும் நீங்கா பந்தம், காரணம் அந்த சந்தம். சந்தத்தமிழ் கவிவித்தகர் ஐயா கொக்கை பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முதுமை பெரு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் வருமுன் நலங்காத்த தமிழ் அணங்கே, பதிமதுரை வீதியிலே பாண்டியர்களை பார்த்தவழே என்று 1957 எழுத்தாளர் மன்றத்தில் கண்ணாசன் கவிதை படினார். அந்த பதிமதுரை வீதியிலே பாண்டியர்களை பார்த்த அந்த தமிழ் அணங்கு இந்த சங்கப்புறை என்று உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கு முதலினுடைய வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இந்த அழகிய விழாவை அலங்கரிக்கும் ஐயா, எங்கள் ஐயா மணிமொழியன் அவர்கள் எம்ஜிஆரை பார்த்தால் எம்ஜிஆர் கேட்பார், சாப்பிட்டீங்களா கேட்பார். ஐயா அப்பா சந்திக்கணும்னா என்ன சாப்பிட்றீங்க கேட்பார். அவர் இல்லாத எனக்கு பெரிய வருத்தம் போச்சு. இலக்கியத்துக்கு ஒரு பெரிய பாடி மாறி இருப்பார், மாறி இருப்பார். அவர் இல்லா இடத்தை வெற்றமாக பயந்து கொண்டு இருந்தோம். இல்லை, தந்தை வழியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் ஆதர்சமாக இருந்து, பொருளாளராக இருந்து, ஒரு பாதையாக இருந்து வழிகாட்டிக் கொண்டிருக்க ஐயா கார்த்திகை மணிமொழியவர்களை நான் போடு வணங்குகிறேன். அதே போல் நான் பார்க்காவிட்டாலும் ஏகாசியின் பாடலில் மிகவும் நைத்தவன், தொடர்ந்து இன்று வரைக்கும் வர பாடலை கூட அழகா பண்றாரு. அவரை என் வணக்கம். என் அன்புக்குரிய கவிஞர் கைமுதல் ரவி அவர்கள், தம்பி சித்தார்த்த பாண்டியன், வலங்கைமானின் என் பொன்னாக இருப்பவர், என் கண்ணாக இருப்பவர். வலங்கைமான் அரசியல் அரசினர் தொழில்நுட்ப துறையின் துணை முதல்வர் என் இளவர் வேல்முருகன் அவர்கள், கலைஞரின் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணிபுரிந்து கலைஞரோடு நெருக்கமாக இருந்து இன்று வரைக்கும் தன்மான நிகழால் மாறாமல் கவிதை படிக்கின்ற என் நண்பர் வெற்றி பெருடி. எனக்கு ஒரு 15 ஆண்டு கிடையவர் அவனியா. ஆனால் 15 ஆண்டுக்கு முன்னே என்னை உச்சம் தூக்கி விட்டார் பட்டிமன்றத்தில். அவர் வந்திருக்கிறார். அதுபோல
எல்லோரும் தெரிந்த முகங்கள். நான் யாரை விடுவது? எல்லோரையும் நான் வணங்கி தொடங்குகிறேன். இந்த நிகழ்வுக்கு தமிழ்முறை அறக்கட்டளை சங்க பலகை என்று தம்பி இஷ்டாத்வாரி வைத்திருக்கிறார். மூத்த மகன், கவிதங்கள் மூத்த மகன். சங்க பலகை தான். இந்த சங்க பலகையில் மீனாட்சி அமர்ந்திருக்கிறார். அப்படித்தானே? மீனாட்சி அமர்ந்திருக்கிறார். தமிழ் என்பது பெருமையானது. இன்றைக்கு இந்த சங்க பலகை செய்ய வேண்டிய முயற்சி என்னவென்றால், வடபுலத்திலிருந்து தமிழுக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழுக்கு, மொழிக்கு, பண்பாட்டுக்கு, கலாச்சாரத்திற்கு அதையெல்லாம் தடுத்து நிகழ்ந்த வாழாகவும் கேடையாகவும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறேன். உங்களுக்கு வாழ் வேண்டுமான வாழ் தருகிறேன், ஆள் வேண்டுமான ஆள் தருகிறேன். எனக்கு வல்லமை உண்டு என்று அந்த அது சொல்லி இதற்கு என்னை தலைமையில் சொல்லியிருக்கிறீர்கள். நான் தலைமை இல்லை, மீனாட்சி தான் தலைமை. அவர் சொன்னார், மீனாட்சி தான் தலைமை. மீனாட்சி ஏன் முன்னிறுத்துகிறோம் என்றால், அவரை சாமியாக நாங்கள் பார்ப்பதில்லை. இந்த மதுரையான ஒரு பேரரசியாக, இந்த மண்ணையான ஒரு அரசியாக, வடபுல மன்னர்களாக வென்றவளாக, கைலிங்கிலே ஆக்கி வைத்த ஒரு வீராங்கனையாக பார்க்கிறோம். எங்கள் வீட்டு மூத்த பாட்டியாக பார்க்கிறோம். அவர் சாமியாக பார்ப்பதில்லை. அதனால்தான் அவர் முன்னிறுத்துகிறோம். தமிழோடு பிறந்தவர்கள் 2 பேர் உடன்பிறந்தவர்கள். ஒன்று தென்றல், ஒன்று மீனாட்சி. குமுதவர் சொல்வார், தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்தபடி சப்பானி கொட்டி அருளே என்று சப்பானி பருவத்தில் தமிழோடு பிறந்தவர் மீனாட்சி சொல்லியிருக்கிறார். தென்றலோடு உறவு வந்தால் செந்தமிழ் பண்ணார் என்று ஒரு கவிஞர் சொல்வார். தென்றலும் மீனாட்சியும் தமிழோடு பிறந்தவர்கள். அதனால தான் மீனாட்சியும் சொல்கிறேன். அவர் சொன்னார், நீ எல்லா மேலையும் மீனாட்சியை வரவழைக்கிறீர்கள், இங்கேயும் வரவழைக்கிறீர்கள் சொன்னார். நான் அது சில வேலைகள் இருக்கின்றன. கோயில் விழாக்களில் மீனாட்சியை வரவழைப்பேன். சரி, இலக்கிய முறையில் எப்படி வரவழைப்பது சொன்னேன். இல்லை, வரவழைத்து ஆக வேண்டும் என்று கேட்டுள்ளார். நான் சொன்னேன், வேண்டாம், தனியாக உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை, நாங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கிறோம், சங்க தலைவி அவதான், சங்க பிறவின் தலைவி அவதான், அவர் வரவழைக்க சொன்னார். அந்த மீனாட்சி அந்த பதியை சொன்ன ஒரு 5 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இந்த வேலையை சொல்றது எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்கிறது. அதனால் ஒரு 5 நிமிடம் நீங்க பொறுமையா இருந்தா சொல்லலாம். இருப்பீங்களா? அதாவது மீனாட்சி வந்து எல்லா ஜாதிக்கும் பெற்றிருக்கிறார். மலைச்சியாக, கலைச்சியாக, வளைச்சியாக, செட்டிச்சியாக, வெள்ளாளச்சியாக, படைச்சியாக எல்லா ஜாதியும் பெற்றிருக்கார். ஜாதிகளுமே கிடையாது என்பதற்காகத்தான் அந்த பாட்டு. அந்த மீனாட்சியை வரவழைத்து இதை சொல்ல வேண்டும் சொன்னார் நம்முடைய சித்தப்பாடி. அதுக்காக நான் மீனாட்சி வரவழைக்கிறேன். சீராரும் பூங்கமல தெள்ளமுதே செய்கையே காராரும் மேனி கருநோயிலே ஆராயும் வேதமதல் ஆகின்ற மெய்ப்பொருளை விண்ணொழியே ஆதி பராபரியே அம்பிகையே ஜோதியே அன்னமெல்லாம் போற்றும் அரும்பொருளை ஆரணங்கே எந்த சைக்கும் தாயான ஈஸ்வரியே தென் திசையில் வந்த அமுதை என்று மாறாமலே நினைப்பார் சிந்தனிலே உரையும் செல்வியே அந்தமில்லா மாயோம் கலக்கிழைய மல்லியே மாமிகளோம் தாயே பராபரியே சங்கரியே தூயவுடைய மண்ணும் கைலாச மாமைகளே மேரி என்னும் பொன்னும் கிரியுடைய பூங்கொடியே அன்னமே அட்டவுள்ள வெப்பாய் அமர்ந்தவளை ஆதி எந்த வெட்டட்டும் தானா இருந்தவளை ஒட்டேந்தும் அவ்வழுத்தாய் இந்த அரும்பொருளை ஆரணிங்க உவழுத்தாய் என்ற ஒரு உண்மையே எவ்வளத்தும் தானாகி என்றது தற்பரமே எவ்விற்கு ஊனாகி என்றது உத்தமியே கோடாய் பரிகளக்க வாழ்வார் 14 உக்க அடியோட ஈரேற்று வந்தாய் முடிவுள்ள அவங்கார துப்பொருளை உற்றளவு கோலத்தில் ரீங்காரம் தன் இருப்பவளை பாங்கான முக்கோணத்தில் இருக்கும் மூர்த்தியை உயர்ந்த சற்கோணத்தில் இருக்கும் சக்தியை மிக்கவளை நீர்நாம்பத்தில் இருப்பவளை இருக்கும் பன்னமிழ பாட்டின் பழம்பொருளை உன்னுடைய மேற்பட்ட ஊடுருவி மேலாக என்பது ஒரு 40 முக்கோண நாயகியே சீர்பெற்ற பஞ்சகோணத்தில் இந்த பைங்கியை பலமுழுதும் தஞ்சமதுவாகின்ற தையலே செஞ்சல் மாதிரி சொல்லே பொருளை சுவையை அறுசுவையை எல்லா புவிக்கும் இறைவியே தொல்லை இரும்புகளை யானைதலை இன்னும் உயிர்க்கும் உருபொருளாய் அங்கங்கு உணவாய் பெருமைகளாய் ஆறாறு தத்துவமாய் 2 வாய்வாய் கூடாய் இசைபத்தின் கூட்டமாய் பேரான 5 எழுத்தாய் 8 எழுத்தாய் 5 5 பஞ்சவரமாய் பஞ்ச தேவதையாய் பஞ்சமற்ற ஆறாதார பொருளாய் 5 5 வீரான சக்கரத்தின் மின்னொழியாய் கூடால் கருவிகள் நாதிகளாய் கைகளத்தில் நிற்கும் பெரியதொரு மாயை பிரிவாய் உரியதொரு சோத்திரில் சத்தமாய் தொற்கை பிரசமாய் நேத்திரத்தில் பேருருவாய் நீக்கமலா நாட்கள் இமத்திரமாய் முக்கிய நேருகந்தமாய் பரவாய் மத்த பிரமத்த வைரவியாய் சுத்த துரியமதாய் பின்னும் துரிய அதீதத்தின் நிறைய சிலமொழியில் பார்ப்ப தெரிவகிறாய் நாடுதனை சென்றது நற்போடு கொண்டு வந்த மாறுகின்ற பார்ப்பதியை அன்னிகையே நாளை கலந்து மறைவதால் கருமூர் வந்தனில் பழிமொழியா என்ற பலவே வடமரவே கதிரண்டின் உள்ளே கருணை திருவடியாய் புண்ணியமாய் நின்றலும் பூவையை பன்னமித நாசுரின் நடுவந்த தீபமாய் ஓசமிருந்து நாளாந்த துட்பொருளாய் பேசறிய அஞ்சுமுகமாய் அகண்ட பரிபூரணமாய் பஞ்சமுதமான பங்கியே கஞ்சமுன பாதம் 2 பச்சை நிறம் தானாகி ஆதிமுதல் ஆகி என்ற அம்பலமே
தீவிர நெற்றினை கண்ணாகி நிற்க ரூப பொருளாய் உத்தவழி ஆகின்ற உத்தமியே பற்றின்ற ஆகாயத்தின் ஒளியாய் யந்திரத்தின் ரூபமாய் மேகாதிக்குள்ளே விளைபொருளாய் வாகா இடை பிங்காயாய் இரண்டுக்கு மெட்டா கரையும் சுழுமுனையாய் காவாய் மரதவிந்த மூலாதார தொழியாய் மண்டலம் கடந்து மேலாதாரத்திருந்த வெண்பதியாய் பாலூர உண்ணும் சுயோக உத்தமிய வைத்தோமே பன்னுமறை வேத படம்புள்ள இன்னறிய விஞ்ஞான வித்தை விளக்கை விளக்கொடிய அஞ்ஞானமே இருக்கும் அம்மையை பைநாகம் பூண்டு சிவ நாட்டத்து பூங்கொடிய பாம்புடனை தாண்டவம் ஆடப்போரை தாளமத்தி ஆண்டியுடன் ஆடும் குத்தாடிச்சி அம்மனை வந்தாடிச்சி தேடியும் வாழ்கான அஸ்வசக்தி நாரியோனை போற்றும் அடியாகவனை போக்கி அஞ்சேடு தோற்றில் காப்பி துணியிறைச்சி சாட்டுடைய கச்சை நிறுத்தி பவள கொடியிறைச்சி கச்சை பொருமுடிச்சி கைவிளச்சி கொச்சை மலையிலேர் பெற்ற மலைச்சி கலைச்சி நிலையை வதாந்த நிலைச்சி அலையான அண்ணன் நிலைச்சி அருமலைச்சி ஆண்டிச்சி கண்ணன் முடிச்சி கர்ணிச்சி பன்னுதமிழ் வாட்சி தரைச்சி வருவுடைய மங்கச்சி பேச்சு இளமலைச்சி பேரச்சி காட்சியை வாழ் வெண்ணெய் மொழிச்சி வெளிச்சி வெளியிடுச்சி அன்னபுரத்தை இட்ட அம்பளிச்சி நன்னலூர் கொப்பு குழைச்சி கோழை பெருவழிச்சி அப்பன் சிறச்சி சிவகாமச்சி மெய்ப்பராம் தார்மம் பேர்த்தி சமர்த்தி தர்மத்தை நாமச்சி உபுரத்தி நன்னலத்தி தேமரும் காரணத்தை பூத கணத்தை தனபார ஆரணத்தை அட்டதுக்கும் ஆரணத்தை பூரணத்தை பாத பரிபுரத்தை பங்கயத்தை செங்கரத்தை ஜோதி மண்ணுரத்தை சொப்பனத்தை பாதிபதி சூடுகின்ற சொக்கோருடன் தொய்யபடி தோளுடைய காரணங்களை விட்டிருக்கும் காரணியை நாதரையும் சேரிச்சி நல்ல சிறுத்தொண்டன் பிள்ளையர் சுகுணிச்சி என்று நஞ்சபதாய் ஊனிச்சி வானிச்சி பாசாம்பு சந்தி பரத்தை பருவத்தை காசாம்பி மணி கனதனத்தி மாசில் அம்பரத்தி 50 ஆனதொரு வேதாந்த உங்களுக்கும் எட்டாத உத்தமத்தி செம்பனோடி சிட்டச்சி வைகையில் சென்றொட்டி மற்றும் வந்த ஒட்டச்சி ஊதிமணி உத்தலத்தி அட்டத்துக்கு முன்னே விளக்கிய விளையில்லா ஜீவனத்திர பொன்னை நமுடிய பூங்குழியை என்னுடைய மாணிக்க வள்ளியை மாமரகதப்பனியை ஆணைக்கழக தரும்பொருளை மனுட்ட சிங்கார வள்ளியை செம்பர் சிலுவற்றி கங்காத கல்பான கண்மணியை மங்காத தெய்வ புலப்பொழுது செம்பர் துடைத்திருவி ஐவருக்கும் தாயாய் அமர்ந்தவளே மையருக்கு சித்தியோடுக்கும் சிவானந்தி அன்பருக்கும் முத்தியோடுக்கும் ஞான மூர்த்தியை எத்தைக்கும் தாயகமா சூழ் தாவர சங்கங்களுக்கு துய சொல்ற மூன்றான சூழ்ச்சியுமே வேயேந்த நித்திலமே கற்பகமே நிர்மலமே நன்மணியை சுத்தபரி பூரணியை சுந்தரியை அத்துடன் வாழாடு மங்கையை மாந்தர் ரூபியை வேதாந்தியை கமல மெல்லியலே நாதாந்த மாயேஸ்வரியை மங்கையை மாம்பரைக்கும் தாயாகிற சரஸ்வதியை காயாய் பழுத்த பழமாய் பழத்தின் தரந்தானாய் முழுத்த பாரானந்த முதலாய எழுத்து முதல் 6 சமயங்களுக்குள் அவ்வவருக்கும் வெவ்வேறாய் வேறுபல ரூப விகற்பந்தாய் கூறினதை அங்கக்கும் தானாய் அமர்ந்தவளை ஆதியந்தும் எங்கக்கும் தானாய் இருந்தவளே திங்களுள் அஞ்சிகமை தேனை அனங்கியை அமுதமொழி பிஞ்சிகமை பிஞ்சுமதி கிளியே கொஞ்சுவில் கண்ணி திரிசூலி கபாலி சிவகாமி பண்டுகவி மதமாயி பொன்னிமுள்ள கால சௌரி சௌந்தரி முக்கனுடைய காளி பகவதி கங்காளி துளியா தக்கன் தலையத்த தத்துவத்தை தற்படுத்தி அக்னிகை இருந்த மற்களத்தை மிக்கபுகள் விரசக்தி மேல்வனை வில்லாய் வளைத்தோடு பராசக்தி வேத பராசக்தி தாரணிகள் கொண்டகார் அட்சிக்கும் குந்தனத்தி மாமதனன் சண்டைக்காரிச்சி தரகத்தை துந்தமதி செங்கரிச்சி கண்குளிச்சி செம்பரத்தி கங்கரத்தி பஞ்சயத்தி கொங்கரத்தி பைமனத்தி அஞ்சனத்தி முத்தோட கொங்கைச்சி முல்லை முகிழ்நைச்சி பத்தரவு நஞ்சகத்தி பாரிடத்தி சுத்தவளை அக்கு வளர்த்தி அரவணத்தி அன்புடைச்சி சக்கர இளமரிச்சி செண்பகத்தி தக்கமணி ஓடை புழைச்சி உபேச குண்டலட்சி மாலை கழுச்சி மௌனத்தி ஞானவள மக்கரத்தி பொக்கலத்தி அகண்டபை ரெண்டத்தி முட்கலத்தி நிற்கலத்தி மோட்சத்தி முக்கபுகள் யாக கரத்தி இமய பருப்பத்தி நாகாதி புரிசுங்க நாடத்தி வாரான பத்மாசனத்தி பருமணத்தை பாம்படைத்தி கற்பாத்திரத்தி கர்ணரத்தி விற்காம வேடிச்சி மீனவர் கண்ட ஒரு சூடிச்சி கொக்கரது சூடிச்சி நாடிச்சு பாலம் தைத்ததும் மங்கைத்தி பெற்றுக்க வேதம் தலையத்த புத்தகத்தை நீதிவுடைய பாடகத்தை இக்கிற பிரபந்தத்தை வெள்ளிமொன்று ஆடகத்தை கூடலுக்குள் ஆதியே ஏற்றதை ஏற்றுவத்தும் சமுதாய இன்னார கல்வி விற்றிருக்க வைத்தமுடைய வித்தையே நாட்டசி கொண்டாடப்பட்ட ஒரு கோமளவை சாமலை தண்டாமலை திருவை தையலே மண்டலங்கள் எங்கப்ப திருநூல் ஈஸ்வரிய மாமரை அங்கே இருக்க நாயகி அன்பையே துங்க ஒளியை பிறந்ததே ஓதி உண்மை வெளியே பரபரப்பு புத்தியே அழிசேரும் கொந்தலக பந்தி குயிலை சோயோகத்தை 5 மூவருக்கும் அன்னையே எங்கள் இடர் அல்லல் வினையெல்லாம் அகற்றியே அஞ்சியல் நல்ல சௌபாக்கியத்தை நல்கியே வல்லபத்தின் ஆசு மருதம் சித்தரம் வித்தாரம் இந்த அறிஞர் பேசுகிற உண்மை பெரு வாக்கு பேசோடு தந்தை எம்மை ஆட்போது சர்க்குருவாய் முகத்தில் வந்திருந்து கொடுத்து மதி கொடுத்து சந்தனம் நீயே துணியாகி நின்று அங்கே இருக்க தாயே சார் மீனாட்சி தாயே சார் சொல்லி மீனாட்சியை வரவழைத்து சொல்லிட்டோம் அவருக்கு கூட உலகம் சொல்லட்டும் சொல்லி இந்த மீனாட்சி அவருக்கு சங்கத்திலே அன்பு பார்க்கிறோம். சங்க தலைவர் துவக்க விழாவில் முதலாம் நாயகனாக சித்தார்த்த பாண்டிய ஐயா அவர்களுக்கு மதுரை பட்டி பாண்டிய ஐயா அன்புடன் கையால் விருதுகளும் ஆசீர்வாதம். நமது விழா நாயகன் அவர்களுக்கு கங்கா மதத்தின் பொறுப்பாளர் ஐயா ராஜா அவர்கள் பொன்னாடை போற்றி வைக்கின்ற தருணம் ஈஸ்வரன்